ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் யாஸ்ட்ராமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் இருந்துட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் கதவை திறந்துட்டு வராங்க. அங்கிள்கிட்ட இருந்துட்டு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்பாவுக்கு ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் இல்லை, அவர் கோமாக்கு போயிட்டாரு அப்படின்னு அங்கிள் சொல்கிறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு அப்பா எப்போ எந்திரிப்பாங்கன்னு அங்கிள்கிட்ட கேட்கும்போது, அங்கிள் இருந்துட்டு அவர் கோமாக்கு போயிருக்காரு, எப்போ எந்திரிப்பாருன்னு டாக்டருக்கே தெரில. ஹீரோயின் இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா உங்களை இப்படி பண்ணவொன்னே நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், அவனுக்கு ஏதாச்சும் தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்குனாச்சும் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட மனசால் நினச்சிட்டு வேக வேகமாக வெளியே போகிறாங்க. அங்கிள் இருந்துட்டு பின்னாடியே துரத்திட்டே போகிறாங்க. அங்கிள் இருந்துட்டு நின்று எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, அங்கிள் அவன் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அப்பாவை என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அவனை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கிள் இருந்துட்டு உன்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, நீ எப்படி அவன் தப்பு பண்ணான்னு ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் இருந்துட்டு மனசில் நினைக்கிறாங்க, எவிடன்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, அங்கிள் நீங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பின்னாடியே இருந்துட்டு லூ வந்துட்டு கவலைப்படாதீங்க பாஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி வீட்டை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாமே கதவு எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு அங்கே வேலை செய்கிற ஆன்டிஃபியூவும் தேடி பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, அவங்களையும் காணோம். அப்புறம் இருந்துட்டு எவிடன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ட்ரா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா எவிடன்ஸ் ஒன்று கூட இல்லை. ஹீரோயின் இருந்துட்டு நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் அவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம ஃபியான்சேவை தான் காட்டுறாங்க. ஃபியான்சே இருந்துட்டு ஒருத்தவங்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். எல்லா எவிடன்ஸையும் அழிச்சாச்சு, ஹீரோயினால் இனிமேட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, அவளை நான் பார்த்துக்கிறேன், அந்த கம்பெனி வந்து நம்ம கைக்கு வர்றது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு அப்புறமேட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஃபியான்சே இருந்துட்டு டீ குடிச்சிட்டு என்னமோ யோசிச்சுட்ருக்கான். இதோட இந்த 12th பார்ட், இதுக்கப்புறம் வர பாட்டெலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.